ஆடினே இருக்கலாம் அப்படி இருக்கும். இப்போ வந்து விஜய் அஜித் அவங்க 2 பேருமே இப்போ நடிக்கல, அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கடைசியில் எல்லாருக்கும் சாமி இறங்கிடும், எங்களுக்கு அப்படி தான் இறங்குச்சு. எல்லா ஃப்ரேம்லையுமே அவருக்கு செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அந்த கருப்பு இது அவருக்கு அப்படியே வெறித்தனம் தான். பிளாஸ்ட் அப்படியே கருப்பேன், அப்படியே பிளாஸ்ட் தான். ஒரு 2-3 இயர்ஸாக அவரோட படம் எதுவும் நல்லா போன மாதிரி கமர்ஷியலாக வெரி ஹிட்டு. லாஜிக்கு கதையெல்லாம் பார்க்காம இருந்தோம்னா படம் செம்மையாக ஒர்க் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா இப்படி பார்க்குறோம். சூர்யா இப்படி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லைக் ப்ரைம் சூர்யா பார்த்த மாதிரி இருந்துச்சு. டைலாக்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கருப்பு அந்த சிம்பாலிசம் பக்காவாக இருந்துச்சு, பக்காவாக சூட் ஆயிடுச்சு சூர்யாவுக்கு. ஆமாம், ஃபேன்ஸு கருத்து ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக அதான் தான். படமே பிளாஸ்டாக தான் இருந்துச்சு, படமே பீக். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தமிழில் இப்படி படம் நிறைய மலையாளத்தில் இப்படி வரும். ஜிபி தான் கடைசி அப்படி பார்த்தோம், ஜிபி ஒர்க் ஆகலை. பட் சூர்யாவுக்கு இது ஒர்க் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இனி நிறைய எல்லா ரெஃபரன்ஸும் இருந்துச்சு, தளபதிக்கு மட்டும் இல்லை, நிறைய பாலிட்டிக்கல் ரெஃபரன்ஸும் இருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் ரெஃபரன்ஸஸும் இருந்துச்சு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சைடராக இல்லாமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. டெக்னிக்கலாக இருக்கட்டும், சூர்யாக்கா இருக்கட்டும், டேரக்ஷன் வைஸ் இருக்கட்டும், ஆக்டிங் வைஸ் இருக்கட்டும், எல்லாமே பார்க்க வந்துச்சு. சாய் பயங்கர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபுல்லாக கத்திக்கு தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் வருது. எங்கள் வாய்ஸ் இதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கத்த மட்டும் தான் நேரம் இருக்குது. படம் ரசிக்கக்கூடிய நேரம் இல்லை. கண்டிப்பாக ஒன்று தடவை போய் படத்தை பார்க்கணும். சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, வரட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம் அவங்களும். யூஸ்வலாக சாமினா இப்போல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்த சாமியை தான் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவர் எடுக்கிறது எல்லாமே நம்ம ஊரோட சாமியை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படி தோணுது எனக்கு. ஒரு 2-3 இயர்ஸாக அவரோட படம் எதுவும் நல்லா போன மாதிரி தெரியல. பட் இந்த படம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகும். சூர்யா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி கலர்க்கி இருக்காரு, பயங்கரம் மாசு. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இருக்கு இந்த படத்துல. அதுவும் கருப்பு வந்து கருப்போட அந்த கெட்டப் மாசா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சூர்யா வந்து இந்த கெட்டப் நிறைய கெட்டப்ல பார்க்குறோம். நீ சொல்லு. இல்லை, படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் எதையுமே இது சொல்ல முடியாது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது ப்ரோ. குறை சொல்கிறதுக்கு வேலையே இல்லை ப்ரோ, அப்படி இருக்குது. ஸ்டோரி அப்படின்னா ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். போட்டுருங்க ப்ரோ, இதை மறக்காமல் இதை போட்டுருங்க ப்ரோ. வேற லெவலு, செம்மையாக நடிச்சிருக்காரு, வேற லெவல். தலைனாலே ரோகிணினாலே தலை தான். வருவார் ப்ரோ. இந்த படத்துல கூட பேர் வந்துச்சுல, அஜித் குமார் மாதிரி கார் ஓட்டுறான்னு சொல்றாங்கல்ல. ஓட்டுறது கிடையாது, தலை தான் காரு. எல்லாருமே தலை தான். யாரு ப்ரோ? பேசே காட்டலையா ப்ரோ? திருப்பி காட்டியிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. பிளாஸ்ட்டுங்க, சிங்கம் தான். கருப்பு இறங்குறாரு, அப்படியே கலங்குது, அப்படியே அதிருது. வேற லெவலில் மாசு. தளபதி தான் சிஎம். இனிமேல் ஆட்சி பறக்கும். இனிமேல் எந்த படம் வந்தாலும் இனிமேல் வந்து எதுவும் வெயிட்டிங் கிடையாது. எல்லாமே அப்போ இப்போ லாஸ்ட் ரிலீஸ் ஆகிடும். வெறித்தனமாக இருந்துச்சு, வெறித்தனம் தான். பிளாஸ்ட் அப்படியே கருப்பேன், அப்படியே பிளாஸ்ட்டு தான். அப்படியே கருப்பேன், அப்படியே சிலிருக்கு. அப்படியே மேலாம் அப்படியே பிளாஸ்ட்டு தான். ஒரு வேற லெவல். கிளாஸ்லாம் அவருக்கு மட்டும்தான். கருப்பேன் வேற லெவலு. அந்த பிளாஸ்ட் அந்த இது துணை இருக்காரு, வேற லெவலு. கருப்பசாமி அந்த ஊர் ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே எல்லாரும் சாமி ஒரு இது தான். அந்த பிளாஸ்ட் வேற லெவல். ஆக்சுவலி எல்லாருக்கும் தேவையான கான்செப்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாம் சும்மா சினிமாட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அவர் அழகாக இருக்கார். ரொம்ப கெட்டப் எல்லா ஃப்ரேம்லேயுமே அவருக்கு செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அந்த கருப்பு இது அவருக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும். நம்ம கருப்பு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய ஃபுல் வைப் தான், எங்கேயுமே டவுன் ஆகாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ திரைப்படம் பார்த்தோம், நண்பர்களோட பார்த்தோம், நல்லா இருந்துச்சு படம் சார். ஃபேமிலியோடய பார்க்கலாம் சார், எல்லாரோடையும் பார்க்கலாம். நண்பர்களோட வந்து பாருங்க, உண்மையிலே பிளாஸ்டாக தான் இருக்கும். கடைசியில் எல்லாருக்கும் சாமி இறங்கிடும், எங்களுக்கு அப்படி தான் இறங்குச்சு. மாப்பிள்ளையெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து ஆடணும், நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. நன்றி. ப்ரோ சூர்யாவே தெரியல ப்ரோ. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு தான் கண்டுபிடிச்சது. 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு தான் சூர்யாவே தெரிஞ்சது. கெட்டப் வேற லெவல். கிளைமேக்ஸ்லாம் நல்லா. நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், ஃபேமிலியோட பாருங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஆட்டம் தான், படம் பார்க்க முடியாது. ஃபேமிலியோட நான் 2 வாட்டி பார்ப்பேன் ஃபேமிலியோட. வாட்டியே தூங்கிட்டேன், போய் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுங்க.
சூர்யா வந்து கருப்பை நல்லாவே பிரமாதம் பண்ணியிருக்காரு. அவர் கண்ணு தான் வந்து பேசுது. ஆக்சுவலாக அது நல்லா இருந்துச்சு. கங்குவா ரெட்ரோவுக்கு அப்புறம் சூர்யாவோட படம் ரொம்ப ஒரு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அமையும். கண்டிப்பாக மனநிறைவாக இருக்குது படம் பார்த்தது. எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க. சாய் தான் முக்கியம். சாய் தான் பாட்டு சாய் தான் பாட்டு காட்டியிருக்கோம் ப்ரோ. ஆர்ஜே படம்ல சாய் போனோம். மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. தரமாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து அவர் ரிவ்யூ அடுத்து சரி ரொம்ப நன்றி. ரிவ்யூல பார்க்காதீங்கண்ணா. அவர் இதுலையுமே காமெடி பண்ணியிருக்காரு. அது மாதிரி வில்லத்தனமும் நல்லா பண்ணியிருக்காரு. அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சூர்யா வந்து பண்ணி இப்படி அடிச்சுட்டு போயிட்டாப்ல கிளைமேக்ஸில். நல்லா இருக்கு. அது நீங்கள் படம் போய் பாருங்க. படம் பார்த்துட்டீங்களா? நேயர்கள் பார்க்கல. லியோ 2க்கான அப்டேட் இருக்கு படத்துல பாருங்க. திரிஷா நம்ம கையில அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மள நல்லா பண்ணிடுறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் தான் வில்லனு. ஆனால் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல போய் பாருங்க. அங்கிள் மூவி ஃபைட்டிங்கு ஃபுல் சாமி எல்லாம் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. என்ஜாய் ஃபுல் என்ஜாய். இல்லை நடுவில் கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது. ஆமாம். ட்ரெய்லரில் பர்டிகுலராக கடைசியில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அது யாரை கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்விட்டரில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆன்சர் உள்ளே இருக்குது ப்ரோ. பக்காவான படம். ஃபேமிலியோட வந்து பாருங்கள் எல்லாருமே. ஆர்ஜே பாலாஜியை நான் கொஞ்சம் பயந்துருந்தோம். ஏற்கனவே சிவா வந்து சொதப்பி விட்டார். அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போய் உட்காந்தோம். தெறிக்க விட்டுட்டுருக்காரு. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அவருக்கு வந்து சிங்கம் 2க்கு அப்புறமா சரியாக ப்ராப்பராக ஒரு படம் அமையல. ஆனால் ரெட்ரோ வந்து ஓரளவுக்கு ஹிட்டு. நல்லா நச்சுன்னு வந்து உட்காருன்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க. வந்து சிவகார்த்திகேயன்லாம் வந்து அடிச்சிட்டாரு, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் மிஞ்சிட்டாருன்ட்டு தடுக்கவே முடியாது ப்ரோ. இந்த படத்தை யாருனாலையுமே அடித்து தூக்கிட்டு போயிடுவார் எங்கேயோ. இப்போ வந்து விஜய் அஜித் அவங்க 2 பேருமே இப்போ நடிக்கல. அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பண்ணி விட்டார். ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஹை இருந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. என்கேஜிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து எமோஷனாக கொண்டு போய் அந்த இன்டர்வல் பிளாக் அப்போ ஒரு ஹை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃபை விட ட்ரிபிள் மடங்காக இருக்குது ப்ரோ. அடித்து வச்சு செஞ்சுட்டாப்புல. ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப நன்றி. சாயபி எம்கருக்கு ரொம்ப நன்றி. படம் மாசாக இருந்துச்சு ப்ரோ. சூர்யாவோட அந்த கெட்டப்பே வேறு லெவலில் ப்ரோ. அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் வந்து தரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி நடிப்பு நல்லா இருந்துச்சு இந்த தடவை. கண்டென்ட்டா கருப்புசாமி சாமியை பிடிக்கனா போய் பார்க்கலாம் ப்ரோ. செம்மையாக இருக்கும். 3 மணி நேரம் வைபாக இருக்கும் ப்ரோ. போய் பாருங்க. ஃபேமிலியாக போய் பாருங்கள். நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக வைப்பு தான். ஆட்டினே இருக்கலாம். அப்படி இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் பிளாஸ்டாக இருந்துச்சு. அந்த கருப்பு சாமி வேஷம் சூப்பராக இருந்துச்சு. படம் வேறு லெவல். மச் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செம்ம படம். அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி சொல்லலாம். செம்ம கம்பேக். உண்மையாக நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நாட்டை பற்றி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வந்திருக்காங்க. சோஃபா எல்லாமே குட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. கருப்பசாமி நல்லா இருக்குது. சாமி இருக்கிறது உண்மையாக இதில் தான் பார்க்கணும். சாமி இருக்காருன்னு அதே காட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீதிக்கும் அநீதிக்கும் உண்டான கதை. ஃபைனலாக வந்து நீதி தான் ஜெயிக்கும்ன்றது வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் வந்து பண்ணியிருக்காரு. இதுலேயும் பாலிடிக்ஸ் லைட்டாக ஃபைனலாக கொண்டு வராரு. அடுத்த லீடுக்கும் கொடுத்துருக்காரு. கருப்பு +வெர்சஸ் வெள்ளை பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காரு. அடுத்த படம் வருது. இதுதான் விஷயம். கேமியோ மாதிரி தான் எடுத்தாங்க. சிங்கம் படத்தை டிபார்ட்மெண்ட்டை ஞாபகப்படுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துலையும் ஒரு லைன் எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி வந்திருக்காங்க. சூப்பராக இருந்திருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காருங்க. நம்ம எல்லாமே காமெடியாக பார்த்துருக்கோம். ஒரு குணச்சத்திரன் நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்தவர். இன்றைக்கி அவர் ஆல்ரெடி டேரக்டர் ஆகிட்டார். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு எப்படி வில்லத்தனம் பண்ண சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் அவரோட ஷேடை காமிச்சிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் சினிமா இண்டஸ்ட்ரி. பார்க்கலாமே. சூப்பராக இருக்குது. சைலண்ட்டாக ஒரு நாசுக்கான மாதிரி வில்லனுங்களாம் இருக்கானுங்களா, அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் இவர். ஏன் எல்லாமே டெரராக ரக்கடாக தான் இருக்கணுமா இல்லையா? அப்படிலாம் இல்லை. வெள்ளை மூஞ்சி புரியல. சாக்லேட் பாயில் கூட வில்லன் இருக்காங்களாப்பா. ஃபேமிலியாக பார்க்கலாம். கருப்புசாமியை வந்து தரிசனத்தை வந்து பாருங்கள். ஓகேங்களா? கம்பேக் தான் அது. ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அவரோட வில்லன் ரோலுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் அவர் பயங்கரமாக பிச்சு உதறிட்டார். சூர்யாவும் சரி, எல்லாருமே சரி. கார்த்தி வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் கார்த்தி வரல. ஃபேமிலியோட பார்க்கலாம்.